நாம வாழ்ற இந்த உலகத்துல என்ன நடக்குதுனோ எதுக்கு நடக்குதுனோ தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எப்பவும் போல ஏசப்பாவை தேடி பைபிளை படிக்கும்போது மறுபடியும் ஏசப்பா பேசினாருங்க. என்ன பேசினாருன்னு பாப்போம் வாங்க. நாட்டுக்கும் சண்டை வருமனோ, அதனால பசியும் நோய்களும் உண்டாகுமனோ மத்தேயு 24:7 மற்றும் லூக்கா 21:11 மூலமாகவும், இன்னொரு பக்கம் நிலநடுக்கத்தால பஞ்சமும் துன்பமும் வேதனையும் வருமனோ அதே மத்தேயு 24:7 மற்றும் லூக்கா 21:11 மூலமாகவும், அன்பால நிறைஞ்சிருந்த உலகம் இப்போ சண்டை பொறாமை வெறுப்புனால நிறைஞ்சி எல்லாருடைய அன்பும் குறைஞ்சு போயிடுமனும் மத்தேயு 24:12 மூலமாகவும், பாஸ்டருங்க போல பொய்யான வேஷம் போட்டுக்கணும் நான் தான் ரட்சகர்னு மக்களை ஏமாத்துவாங்கணும் மத்தேயு 24:24 மூலமாகவும். ஆனா நாம ஏமாந்து போவாம இருக்க பைபிள் சொல்றதும் பாஸ்டருங்க சொல்றதும் கரெக்டான பார்த்து வாழணுங்க. ஏசப்பா தான் கடவுளனோ, சீக்கிரம் வரப்போறாருனோ, உலகம் முழுசும் இருக்கிற ஒரு நாட்டிலும் அந்தந்த நாட்டு மொழியிலையும் ஏசப்பாவை பத்தி பேசுவாங்கன்னு மத்தேயு 24:14 மூலமாகவும், இந்த அடையாளம் எல்லாம் ஏசப்பா வரத்துக்கு முன்னாடி நடக்கும்னு தெளிவா பைபிள் நமக்கு சொல்லுதுங்க. இப்பவாச்சும் நாம எல்லாரும் யோசிக்க ஆரம்பிக்கலாமாங்க. அதுக்கப்புறம் முட்டி போட்டு ஜெபத்தோட ஏசப்பா நீங்க சீக்கிரமா வரப்போறீங்களான்னு கேட்டதுக்கு ஏசப்பா என்ன சொன்னாருன்னு தெரியுமாங்க? நான் சீக்கிரம் வரப்போறேன்னு. வெளிப்படுத்தின விசேஷம் 22:12 மூலமாவும் பேசினாருங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நாம வாழ்ற இந்த உலகத்துல இதெல்லாம் நடக்குதான்னு யோசிச்சு பார்த்துட்டு, அடையாளம்லாம் பைபிள்ல சொன்ன மாதிரியே நடக்குதுன்னு நாம புரிஞ்சுக்கிட்டு ஏசப்பா சீக்கிரம் வரப்போறாருன்னு நம்பி, ஏசப்பா வந்தா அவர் கூட நாமளும் போகணும்னு ரெடி ஆகலாம் வாங்க.